ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண பிறகு தான் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பற்றியே புரியுது. ஆனால் அவனும் உருகி உருகி லவ் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயினோட லவ்வை ஏற்றுக்கிறாளா, டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்கிறாளா, இல்லை என்ன பண்ண போகிறான்னு தான் நம்ம ட்ராமாவை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு ஆம்புலன்ஸ் தான் கட்டுறாங்க. பார்த்தா அதில் ஒரு பொண்ணு அடிபட்டுருக்காப்புல இருக்கு. உயிருக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே உள்ள நர்ஸு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அதுக்கு அவனா ஓ அப்படியே அவள் இன்னும் சாகலையா, சரி சரி செத்தா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேணா பாடியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமராக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இதெல்லாம் நர்ஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அச்சா இவன் என்ன மாதிரி புருஷன், பொண்டாட்டி அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ஆனால் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பாவம் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறா. ஆமாம், நம்ம ஹீரோக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவங்க பாட்டி கம்பல் பண்ணானா தான் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த மேரேஜ் பண்ண 2 வருஷத்தில் அவன் கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட நம்ம ஹீரோயினை நெசித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ டிவோர்ஸ்க்கு வேறு அப்ளை பண்ணியிருக்கான். இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே உயிர் பெரியுது. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து சிசி. அதோட நம்ம ஹீரோயின் அப்படி இறந்து போயிடலாம். பார்த்தா டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறா. பார்த்தா என்னாச்சு, நான் சாகலையா, நான் உயிரோட தான் நான் இருக்கேன், இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு அப்படி காலான்ட்டு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா. அப்போனா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்னா அப்போனா நான் ரீபாண்டில் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் இப்போ நான் கண்டிப்பாக பண்ண போகிறதில்ல. உனக்கு என்ன, என்னை பிடிக்கல, டிவோர்ஸ் தானே வேணும், ஓகே நீ கேட்ட டிவோர்ஸை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தவா. அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறா, நானும் மேரேஜ் பண்ணதுலேருந்து உன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தேன், நீ எங்கேயாவது கூட்டிகிட்டு போவியா அப்படிங்கிற மாதிரி உன்னை பூனைக்குட்டி மாதிரி உன் காலை சுற்றி சுற்றி வந்தா. ஆனால் ஒரு நாள் கூட நீ என்னை கேர் எடுத்துக்கவே இல்லை, என்னை கண்டுக்கவே இல்லை, என்னோட அன்பை புரிஞ்சிக்கவே இல்லையே, என்னை உதறி விட்டுவிட்டு தானே போயிட்டே இருந்தால். என்னை இது நாள் வரைக்கும் எந்த வெளியும் கூட்டிகிட்டு போகும்ல, எந்த அன்பாவும் வந்ததும் இல்லை, என் பக்கத்தில் நீ நெருங்கினதும் இல்லை. ஆனால் நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உன் மேலேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தேன்ல, இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணிடுறா. அது மட்டும் இல்லாமல் அவளோட தோற்றம், ஸ்டைலு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுறா. ஏன்டா எனக்கு கிடச்ச இந்த மறுபிறவியை நான் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் என்னை ஹேட் பண்ணுறேன், யாரை பற்றியும் நான் கவலைப்பட போகிறதில்ல, இனிமேல் நான் எனக்காகத்தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவரால் நம்ம ஹீரோயினு அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணிவிட்டேன், உடனே அவங்க சாரை வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதை மேனேஜர் நம்ம ஹீரோட்ட சொன்னோன்னா, நம்ம ஹீரோ என்னது இவ சைன் பண்ணிட்டாளா, ஆனால் இவ அப்பெல்லாம் சைன் பண்ண மாட்டாளா, என்ன இவ்வளோ ஈஸியாக டக்குன்னு சைன் பண்ணிட்டா, மேரேஜ் நெஸ்டேட்டாக என்ன கேட்டிருக்கா, இந்த சொத்தில் பாதி கேட்டிருக்காளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது அவங்க மேனேஜர்ஸா அவங்களுக்கு எதுவுமே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதை கேட்டு நம்ம ஹீரோக்குமே அதிர்ச்சி, என்னது வேண்டான்னு சொல்லிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க பாட்டி கம்பல் பண்ணாலா தான் நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த மேரேஜ் பண்ண 2 வருஷத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நல்லவங்க கிடையாது, பணத்துக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்க அப்பா மேலேயும் நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் தப்பான அபிப்பிராயம் இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதோட பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காளா. அப்போ தான் அங்கே உள்ள மேடம் நீங்கள் எங்கே போகிறீங்க, ட்ரிப் ஏதாவது போகிறீங்களான்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை நான் ட்ரிப்லாம் ஒன்றும் போகலை, இந்த வீட்டை விட்டு ஒரே போகிறேன், உங்கள் சார் வந்தானே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்படியே எனக்கு பிடிச்ச இந்த ஃப்ளவர் இல்லாமல் இனிமேல் இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை, இது எல்லாத்தையும் பக்கத்தில் யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோ ஈவினிங் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், என்னது எதுக்கா அந்த பிளான்ட்ல எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க, இல்லை மேடம் தான் இதை சொன்னாங்க யாருக்காவது கொடுக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஓ அவளா அப்படி சொல்லலாம், சரி சரி இப்போ அவன் எங்கண்டு, இல்லை சார் அவங்க இங்கே இல்லை, அவங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கண்டு, என்னது கிளம்பி போயிட்டாங்களா, சரி சரி எதாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம், ஆனால் அந்த பிளான்ட்டை எதுவும் எங்கேயும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், இது இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரோம். வந்தவன் கோட்டை கழட்டிட்டு இப்படி நீட்டுறானா. ஏன்னா எப்போவுமே நம்ம ஹீரோ வந்து அப்படி கோட்டை கொடுக்கும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோயின் தான் வாங்குவா எப்போதுமே கரெக்டாக. ஆனால் அதே ஞாபகத்துக்கு இவனு நீட்டுறான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஹீரோயின் தான் இல்லை நம்ம ஹீரோ ஏதோ பழக்க தோசைலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு சரின்னு சோஃபாவில் உட்காந்துட்டு அவனுக்கு தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க போகிறான். பார்த்தா கிளாஸில் தண்ணி இல்லை. அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறான், நம்ம ஹீரோயின் கரெக்டாக தண்ணியை கொண்டு வந்து எப்போவுமே வந்துடுவா ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னே, இந்தாங்க தண்ணி அப்படிங்கிற மாதிரி. இவன் வந்ததுலேருந்து இவன் போகிற வரைக்கும் எல்லாமே அவள் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ தான் நம்ம ஹீரோ, இனி என்னை இந்த மாதிரிலாம் பழக்கி வச்சுட்டில்ல, உன்னை நினைக்கிற மாதிரி என்னை பண்ணிட்டில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கானா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வர. அப்போ தான் அங்கே உள்ள அசிஸ்டண்ட், என்னது நீயா, நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோவுக்கு வந்து லஞ்சு கொடுக்கறதுக்காக கொண்டுக்கிட்டு வருவான். ஆனால் இவனா இல்லை சார் உங்களை உள்ளே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வேணா நான் சாருக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சாருக்கு கால் பண்ணுவான். நம்ம ஹீரோவும் என்னது அவளா சிசியெல்லாம் உள்ளே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவானா.
அப்போ அந்த அசிஸ்டண்ட் நம்ம ஹீரோயினை பார்த்து அதான் சார் சொன்னாங்கல்ல உங்களை உள்ளே விடக்கூடாதுன்ற நீங்கள் எங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் இந்த லஞ்சை வந்து வச்சுட்டு போவா. சரி சார்ட்ட கொடுத்துருங்கன்ட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோக்கு கொடுக்காம அதை எப்போ பார்த்தாலும் டஸ்ட்பினில் போட்டுக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் அவரை பார்த்துட்டு என்னது லஞ்சு கொண்டு வரலையா, நீ மட்டும் தனியாக வந்திருக்கான்னு சொன்னா நான் ஒன்றும் உங்கள் சாருக்கு லஞ்சு எடுத்துகிட்டு வரல, உங்கள் சாரை மீட் பண்ணலாம் வந்திருக்கேன், எங்கே உங்கள் சார் கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்போ கொஞ்சம் ரூடாக திமுறா பேசணும். நம்ம ஹீரோயினா இப்போ பழைய மாதிரி இல்லை என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்தில் பார்த்து அரைஞ்சு அவளை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன தைரியம் தான் என்னோட செக்ரட்டரியை நீ கை நீட்டி அடிக்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா உங்கள்கிட்ட தேவையில்லாமல் பேசலாம் எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் நானும் இப்போ கோர்ட்டுக்கு போகணும், ஒழுங்காக கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அந்த செக்ரட்டரியா சார் உங்கள் ஒய்ஃப் நம்ம 2 பேரும் இதை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எப்போ பார்த்தாலும் டெய்லி வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா பார்க்கணும்னு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நான் டெய்லி உங்களுக்காக லஞ்ச் கொண்டு வருவேன், அது நீங்கள் என்னோட ஹஸ்பண்டு அப்படிங்கிறதுக்காக, ஆனால் இன்னைக்கு நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர முடியுதுங்கிறதுக்காக உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் இப்போ எங்கூட வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல, நான் காரில் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. உடனே நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு என்னாச்சு உனக்கு திடீர்னு இந்த மாதிரி நடந்துக்கிறா, நீனும் உங்கள் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் சொத்து தானே ஆசைப்படுவீங்க, அதாவது உங்கள் அப்பாவை வந்து அவளோட கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 30% இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தானே பாட்டியை ஏதோ தான் மயக்கி நீனும் உங்கள் அப்பாவும் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அந்த சொத்துக்காகத்தானே அந்த ஷேர்ஸ் எப்போதும் உங்கள் அப்பாட்ட இருக்கணுங்கிறதுக்காக தானே, இன்னைக்கு என்ன நீ எனக்கு சொத்தெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திம்பரா பேசுகிறா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அதான் நான் தான் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன வாங்க சீக்கிரம் போகலாம்னு சொல்லிட்டு அவளும் காரில் வெயிட் பண்ணுறாளாம். அப்போ தான் நம்ம அசிஸ்டண்ட்டும் கால் பண்ணுறான் நம்ம ஹீரோவுக்கு, சார் ஆமாம் சார் டெய்லி வந்து மேடம் வந்து உங்களுக்காக லஞ்சு கொடுக்க தான் வந்திருக்காங்க, இந்த செக்ரட்டரி தான் அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சரி நீ காரில் கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயினா டென்ஷன் ஆகிறா, டே சீக்கிரம் வாடா எனக்கு உடனே கோர்ட்டுக்கு போகணும், நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவா உள்ளே வந்தோன்னா அந்த செக்ரட்டரி பார்த்தீங்களா சார் உங்கள் கண் முன்னாடியே அந்த மேடம் எப்படி என்னை அடிக்க பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவா அந்த வீடியோவை காட்டுறான். என்னாச்சு டெய்லி என்னோட ஒய்ஃப் வந்து எனக்காக லஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கா, ஆனால் நீ வந்து டஸ்ட்பினில் கொண்டு வந்து போட்டிருக்கா, ஒரு நாள் நீ இந்த மாதிரி சொன்னதே இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டோன்னே நம்ம ஹீரோவா போதும் இதுக்கு மேலே நீ எந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து போனோன்னா இந்த பொண்ணு சாசா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எதுவுமே காதில் வாங்கிக்காம அவள் பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த மேனேஜருக்கு கால் பண்ணுறா, என்னாச்சும் உங்கள் சார் என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னும் வரல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மேனேஜரும் அதை லவுட் ஸ்பீக்கர்லாம் தான் போட்டிருக்கான். நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் சார் சீக்கிரம் சொல்லுங்கள் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கு மேனேஜரும் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா அதுக்கு நம்ம ஹீரோனா இல்லை என்னால் பொறுத்திருக்க முடியாது சீக்கிரம் உங்கள் சார் வர சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோக்கு வந்துடுது. என்னடி உனக்கு இப்போ அவசரம் என்ன டிவோர்ஸ்னு கத்திக்கிட்டு இருக்கா நான் வரேன்டி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்னது இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இவன் தானே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் இவன் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க போல இருக்குது. அங்கே பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அவங்க பொண்ணோட அவங்க அப்பா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க ஸ்டெப் மதர் வாமா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினா போதும் உங்களோட அன்பு அரவணைப்பு எல்லாம் நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு வந்துடா என்ன தைரியம் தான் அம்மாட்ட நீ இந்த மாதிரி பேசுவாங்க ஏன் இப்படிலாம் பேசுகிற அம்மா பாவம் நீ எவ்வளோ அக்கறையை கவனிச்சுட்டாங்கண்ட. ஆமாம் அக்கறை கவனிச்சிட்டாங்க அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பாட்ட பேசலாம்னு வந்திருக்கேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் 2 பேரும் வந்து இடையில நின்றுக்கிட்டு இருக்கீங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போட்டுக்கிற ட்ரெஸ் கூட என்ன ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசுவார். அப்பா நானும் மூபையும் டிவோர்ஸ் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டோம், அதனால் இனிமேல் நான் இங்கே தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அவங்க அப்பா இதை கேட்டுட்டு என்ன டிவோர்ஸை நீ என்ன உளறிக்கிட்டு இருக்காண்ட. ஆமாம் இதுக்கு மேலே நீ என்னால் அவரோட வாழ முடியாது அதனால் டிசைட் பண்ணிட்டேன், அதனால் திரும்ப நான் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா நீ என்ன உளறிக்கிட்டு இந்த வீட்டுக்குலாம் நீ வர முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ நீ ஏன் இந்த வீட்டுக்கு வர முடியாது, இது எங்கள் அம்மாவோட வீடு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் யார் என்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறாளா. அதுக்கு அவங்க அப்பா என்ன உளறிக்கிட்டு இருக்கா, நீ மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டியாக்கா அப்புறம் நம்ம சொத்து எல்லாமே கைவிட்டு போயிடும், உனக்கு தெரியாத நம்ம கம்பெனியோட ஷேர் பாதியது அவர் பேரில் தான் இருக்குது, அந்த ஷேர் எல்லாம் நம்மளுக்கு வேணுமில்ல பாவம் உன்னோட சிஸ்டர் உங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கட்டு. அதுக்கு அவங்க ஸ்டெப் மதர் ஏமா இந்த மாதிரிலாம் பேசுகிறா நான் உன்னை தப்பாக வளர்த்துட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே கடுப்பாகிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பாவா நீ சொன்ன பேச்சு ஒழுங்கா கேளு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, நீ ஒழுங்கா போய் அவங்க கூட வாழ்கிறத வழியை பாரு, எதாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொன்னா
சொன்னோன்னா நம்ம ஹீரோனை கட்ட சொல்லிடலாம், அதெல்லாம் முடியாது, நான் இந்த வீட்டுக்கு வரப்போகிறேன், ஒழுங்காக என்னோட வீடு வேணும், தேவையில்லாமல் இவங்களோட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா, என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அவங்க அப்பா ஓங்கி கன்னத்தில் அறைய போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அது இவ தப்பாக பேசிக்கிட்டு இருந்தா, அதான் அந்த மாதிரி பேசலாம் கூடாதுன்னு அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அப்படி அவளை அணைச்சிக்கிட்டு, நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்கள் கல்யாணம் ஆன பொண்ணு, அதாவது என்னோட ஒய்ஃபை அடிக்க உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, நீங்கள் எப்படி அவளை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ என்னது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறலாம். நம்ம ஹீரோ இப்போ நீ வாய முடி, இப்போ இதுவா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் எதுக்காக எல்லாம் தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை மாப்பிள்ளை இவ வந்து ஏதோ உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவா அதெல்லாம் எங்கள் பிரச்சனை, நாங்கள் பேசிக்கிறோம், ஆனால் நீங்கள் அதுக்காக என்னோட ஒய்ஃபை நீங்கள் கையை நீட்டி அடிக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கோவமாக பேசுகிறோன்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க ஸ்டெப் மதர் சரி எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க வாங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோவும் சரி வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிடும்போது நம்ம ஹீரோயின் அப்பா வந்து அவங்க ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா பாரு, இவர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு, இப்படிலாம் நடந்துக்கிட்டு அவனை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்கன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ பார்த்து என்னது என்னை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பாக இருக்காண்டு, நம்ம ஹீரோ இல்லையா அப்பெல்லாம் ஒன்று பார்த்தீங்களா இவரே சொல்லிட்டாரு என்னை பார்த்தா சிரிப்பாக இல்லைண்டு அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை பற்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்னடா திடீர்னு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டா, நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதோட வரான். நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயின், ஆமாம் என்னாச்சு உங்களை திடீர்னு டிவோர்ஸ்ன்னு கேட்டீங்க, இப்போ நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அப்பா முன்னெல்லாம் வந்துக்கிட்டு என்னமே என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அப்படி வரா, என்னது உன் மேலே அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கால் தடுமாறி இப்படி கீழே விழுக்க போகிறலாம், டக்கு நம்ம ஹீரோ அப்படி தாங்கி பிடிச்சிட்டு பற்றியா எப்போவுமே பொண்டாட்டின்ட்டா அவன் கணவன் தான் ஒரு துணையாக இருப்பான், அவள் தடிக்க விழும்போது தான் நான் தாங்கி பிடிக்க நான் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு தள்ள போகும்போது அவனுமே விழுக போகிறான்னா, ஆனால் இவ தான் தாங்கி பிடிக்கிறா பற்றியா, யார் விழுந்தாலும் தாங்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும், அது நீயா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, ஆனால் இனிமேல் என்னை தாங்கி பிடிக்க எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இல்லை எப்போவுமே ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை தானே ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால தான் நான் சொன்னம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இறுக்கி அணைச்சிக்கிறான். அதுவும் இல்லாமல் இப்போ எதுக்கு அவசரமாக டிவோர்ஸ், அது கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினா இல்லை அப்ளை பண்ணியாச்சு, கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணு, நான் இனிமேல் அங்கே இருக்கிறதா இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு என்னோட வீடு வேணும், அதனால நான் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன், தேவையில்லாமல் இனிமேல் எந்த மாதிரிலாம் பேசி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடலா. நம்ம ஹீரோ கையோ அவன் மனசை எப்படிடா மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கான். அதோட செஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வராப்போல இருக்குது. பார்த்தா அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சிசிக்கு எந்த உண்மையும் தெரியாதுல்ல, அதாவது ரூஹா உங்கள் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சிசிக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னால், அது அவங்க அப்பாவும் அதெல்லாம் தெரியாது, இத்தனை வருஷம் தெரியாமல் தான் இருந்துச்சு, இனிமேலும் தெரியாதுன்னு சொன்னோன்னா, அப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது என்னது, ரூஹா வந்து எங்கள் அப்பாவோட பொண்ணா, ஆனால் இவ வந்து ஸ்டெப் மதரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அது எப்படி, ஏன்னா அவளுக்கும் எனக்குமே 6 மாதம் தான் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் அப்பாவும் அம்மா இறந்து போனப்போ தானே இவங்களை மேரேஜ் பண்ணாங்க, இது அவங்களோட பொண்ணு தான்னு சொன்னாங்க, இப்போ என்ன சொந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதில் என்ன மர்மம் ஒழிஞ்சிருக்குது, எனக்கு இது வரைக்கும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவங்க 2 பேரும் பேசுறது கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் எல்லாத்தையுமே கைப்பற்றி அவனே ஏன்டா இவளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா, நம்ம ரூஹாவுக்கு எல்லாமே நம்ம செட்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் இதில் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்போ எங்கள் அம்மா கார் ஆக்சிடென்ட் இறந்தது கூட ஏதாவது காரணமாக இருக்குமா, கண்டிப்பாக இதில் என்ன உண்மைன்னு நான் கண்டுபிடிச்சி ஆகணும், அப்பா நீங்கள் எங்கள் அம்மா கொலை பண்ணியிருந்தா நிச்சயமாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட அவள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அங்கே பாருக்கு வர, அதாவது அவள் ஃப்ரெண்டுங்கிறது நம்ம ஹீரோட சிஸ்டர் தான், 2 பேரும் க்ளோஸ் போல் இருக்குது. அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அப்போ தான் அவங்க சிஸ்டரை என்ன பண்ணிட்டு இருக்கான் என் தம்பி அப்படிங்கிற மாதிரி, அதான் அவங்க தம்பி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களா, அதனால நானும் இனிமேல் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், இனிமேல் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டரும் போதுப்பான்னு சொல்ல அவங்க கேட்கவே மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் ஆமாம் அவங்க தம்பி என்னமெல்லாம் பிள்ளைங்க பண்ணா, நானும் எவ்வளோதான் அன்பு காட்டுறது, அவன் தூங்கினப்புறம் தான் நானும் தூங்குமா, அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாமே பண்ணான், ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, என் லைஃபே வீணாக போச்சு, இனிமேல் தான்
நிம்மதியாக சந்தோஷமாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவனோட சீனியர்னு ஒருத்தன் நம்ம ஹீரோயின் பேசலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு காலேஜ் படிக்கிற டேஸ்லேருந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் போல் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிட்டாலே, இப்போ 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி இனிமேல் தான் இவளோட நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே உங்கள் சிஸ்டருக்கு சமக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இதை என் தம்பி மட்டும் என் கையில் கிடச்சா அவன் காலை கையை உடச்சலான் இருக்குது. அவன் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான ஒய்ஃப் அவனுக்கு கிடைக்குமா, அவனுக்கு மூளை குழம்பி போச்சா அப்படிங்கிற மாதிரி பாவம் இவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சு மட்டையாயிரா. ஐயோ இதுக்கு மேலே நீ குடிக்க வேண்டாம் தாயே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் என் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டர்லாம் சரி போதும் நீ இனிமேல் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நேராக நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என் ஒய்ஃப் என்ன குடிக்க வச்சு எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க சிஸ்டரும் யார் நான் உன்னோட ஒய்ஃபை குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னா நீ என்ன பண்ணி தொலைஞ்சியோ பாவம் அவன் இப்படி குடிச்சிட்டு மட்டையாப்பி கிடக்கிறா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ சோகம் இருந்தால் இந்த மாதிரி அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி கிடப்பான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அங்கேன்னு போகும்போது அங்கே உள்ள அவங்க சீனியர் அந்த ஜான் சொல்கிறான் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, அதெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கும் அவளுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ என்னது டிவோர்ஸ் ஆயிடுச்சா, அப்ளை தான் பண்ணியிருக்கா, இன்னும் டிவோர்ஸ்லாம் ஆகலை, அது வரைக்கும் இவன் என்னோட பொண்டாட்டி தான், நான் தான் இவளை அக்கறையாக பார்த்துக்கணும், நீ பேசாமல் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அழக்கா தூக்கிக்கிட்டு அவன் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க சிஸ்டர் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு பக்கத்தில் ஒன்று சொன்னான், ஒருவேளை உங்கள் பிரதரை அவங்க ஒய்ஃபை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், என்னது இவன் லவ்வா, எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்களா. அதுக்கு போக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க உள்ள மேடு பார்த்துட்டு என்னாச்சு சார் என் மேடத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா, நீ போய் லெமன் டீ கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட ஹீரோயினை கூட்டிகிட்டு ரூமுக்கு படுக்க வச்சேன்னா நம்ம ஹீரோயின் அப்படி குடி போதில் எதாவது உளறிக்கிட்டு இருக்கா. உங்கள் பிரதர் இருக்கான சார் ஏன்னா சுடுமுஞ்சி அவனுக்கு ரொமான்ஸே தெரியாது, இப்படியாக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்ம ஹீரோ அப்படியே அவங்களுக்கு இப்போ ரொமான்ஸ் தேவைப்படுது அக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினா நீங்கள் வேறங்க அக்கா, அவனுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாது, உங்கள் தம்பி ரொம்ப சுத்த மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் அவங்க கூட எவ்வளவோ க்ளோஸாக வந்திருக்கேன், ஆனால் உங்கள் தம்பியோ அப்படியே பிரம்மச்சன் மாதிரி இருக்காங்க, எனக்கு என்னமோ வேறு மாதிரி டவுட்டாக தான் இருக்குன்ட்டு இவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கலாம். இங்கே நம்ம ஹீரோவா உனக்கு இப்போ என்னடி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அக்கா கொஞ்சம் திரும்புங்க, இது என்ன டோனட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதை அப்படி நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கிறா. அடி பாவி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கத்துறோன்னா இந்த டோனட் என்ன இப்படி உப்பு கரைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை குடி போதையில் ஏதோ உளறிக்கிட்டு பயங்கரமாக கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த நேரம் பார்த்து அந்த மேடை வந்தோன்னா சார் நீங்கள் லெமன் டீ கேட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா கொண்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட லெமன் டீயை கொடுக்க சொல்கிறாங்களா. அப்போ அந்த மேடும் கேட்குறாங்க நான் வேணால் மேடத்துக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடவா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அந்த சூப்பை என்னத்தை எடுத்து கொடுத்து இதை குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதை குடிச்சிட்டு அவளும் உளறிக்கிட்டே மறுபடியும் படுத்தோன்னா நம்ம ஹீரோனை எந்திரிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் கபாடை திறக்கிறான். பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. அடி பாவி எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டுட்டு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறான். சரி வேறு வழியில் என்னோட சட்டையை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட சட்டை எடுத்துகிட்டு இதை போட்டு தோலா அப்படிங்கிற மாதிரி அவளாம் முடியாதுன்னு சொல்ல கடைசியில் ஒரு வழியாக நம்ம ஹீரோ மல்லு கட்டி அவளுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு அதோட படுக்க வைக்கிறான். அதோட நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த நாளுக்கு தான் முழிப்பு வருது. ஐயோ நைட்டு என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவ ஐயோ இது சிஸ்டர் வீடு மாதிரி இல்லையா, இது மூபை வீடு மாதிரிலாம் இருக்குது, நான் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு சரி என்னன்னு தெரியல எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கீழே இறங்கி வர அந்த மேடம் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் நேற்று எனக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அந்த மேடம் என்னது நான் உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டேன், நான்லாம் எதுவும் பண்ணல மேடம், உங்கள் சார் தான் எல்லாமே பண்ணி விட்டாங்க, உங்கள் சார் தான் உங்களுக்காக லெமன் டீ அது எதுவும் கேட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் அவங்க தான் மாட்டி விட்டாங்கன்னு சொன்னால் இதை கேட்டு நம்ம எனக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னது அவனை எனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ அதனால என்ன தப்பு, நான் தானே பார்த்துக்கணும், ஏன்னா நீ ரொம்ப குடிச்சிட்டு கிடந்தா அதனால தான் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்ய வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் நான் குடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் என் பக்கத்தில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. என்னது நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னா, நான் என்னென்ன பண்ணேன் நீ என்னென்ன பண்ணான்னு நான் வேணா உனக்கு சொல்லி காட்டுறேன், ஆனால் இங்கே இல்லாமல் வரியா ரூம்புக்கு நான் உனக்கு வேணா நான் விலாவரியாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்ஸாக பேசிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தோன்னா நீ நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது, நீ நானும் ஒன்றா தான் ஒரே ரூமில் சில நேரத்துக்கு படுத்திருக்கோம், ஆனால் என்னைக்காவது நீ என் பக்கத்தில் வந்திருக்கியா, வந்ததே கிடையாது, இப்போ மட்டும் என்ன வந்துட போகிறா, எனக்கு என்னமோ உன்னைய பார்க்கையில் அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுறாளா. அவ்வளோதான் நம்ம ஹீரோ இதை கேட்டோன்னா என்னடி சொன்னால் என்னைய பார்த்து உனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் உனக்கு இருக்கா, நான் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அப்படி பெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உனக்கு என்ன இப்போ உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படி தானே சொல்லு, உனக்கு என்னென்ன ஆசை இருக்குது அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோயினை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆக போது, தயவு செய்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது, இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ நீ இதை தானே கேட்டா, இவ்வளோ நாள் உன்னை டச் பண்ணலான்ட்டு இப்போ நான் டச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இப்போ நீ மட்டும் எந்திரிக்கல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு உதச்சி ஒழுங்கா எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம் நம்ம ஹீரோக்கும் கால் வந்தோன்னா நம்ம ஹீரோயின் எடுத்து அட்டென்ட் பண்ணுறான். அதாவது நம்ம ஹீரோனோட சிஸ்டர் இருக்காங்களா, அவளுக்கு பர்த்டே போல் இருக்குது, அதுக்கு அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணோன்னா நம்ம ஹீரோ என்ன போகலாமா அப்படி மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட அந்த ஈவினிங் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்குது. எல்லா கெஸ்ட்டும் வந்திருக்காங்க, நம்ம ஹீரோவும் வந்திருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வரா. நம்ம ஹீரோயின் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் அவன் நடையும் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படி மயங்கிறான். இவள் வர ஆளே மாறிட்டால, இவள் முன்ன மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்க சிஸ்டர் அவங்க சித்தி எல்லாத்துக்குமே ஃபேஸ் எல்லாம் மாறுது. உண்மையிலேயே அவள் ரொம்பவே மாறிட்டு, அவள் பேச்சு உடைய எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து அந்த சான் வந்துட்டு வா என்னோட கையை கொடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, வயிறு அப்படி பத்தி எரியுது. என்னது ஏன் பொண்டாட்டி கையை அவன் கொடுத்துக்கிட்டு போவானா, அதை எப்படி நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் என்னோட ஒய்ஃப், அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது, தேவையில்லாமல் நீ இதில் தலையிடாத தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை கொடுத்துக்கிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயினை விடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ அந்த சான்ஸ் வரான். சிசி நீ கேட்ட எவிடன்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த அந்த பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம இருக்க இவங்களுக்குள்ள என்ன அப்படி உறவு போயிட்டு இருக்குது, என்ன ரகசியமாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னப்பா இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறேன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அவங்க சித்தியை பார்த்து வரா. ரூஹா வந்து உங்கள் பொண்ணுன்னு சொன்னீங்க, ஆனால் அவள் எப்படி எங்கள் அப்பாவுக்கும் பொண்ணானா, அதாவது அவள் என்னை விட 6 மாதம் மூத்தவ, அது எப்படி எங்கள் அம்மா கல்யாணம் முடிச்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரூஹா உங்களுக்கு பிறந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு ரூஹா வந்து நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா சிசி, உண்மையிலேயே அப்பா வந்து என்னை பெறாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையிலே அவர் தான் எனக்கு சொந்த அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனா என்னப்பா இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உண்மையிலே இது உங்கள் பொண்ணா இல்லை பொண்ணு மாதிரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்று அவங்க சித்திங்க கேட்குறாங்க எதுக்குமா இப்போ இந்த நேரத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பா சொல்கிறாங்க ரூஹாவும் ஒன்று தான் சிசியும் ஒன்று தான், நான் 2 பேரையும் ஒன்றா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுது, போதுங்கப்பா இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கையில் வச்சுக்கிற பேப்பரை தூக்கி போகிறா. பாருங்க இதில் வந்து ரூபா உங்களோட பொண்ணு தான், ஏன் இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவள் எப்படி என்னை விட 6 மாதம் மூத்தவளாக இருக்க முடியும், இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும்னு சொன்னால் அப்போ தான் அவங்க அப்பா வேறு வழி இல்லாமல் சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லாமல் நானும் மெஸ்ஸையும் உயிர்க்குறாக லவ் பண்ணோம், அப்போ தான் எங்கள் அம்மா வந்து வற்புறுத்தி வந்து சிசியோட அம்மாவை வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க, அதோட எங்கள் லைஃப் சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு, சிசியும் பிறந்தா, ஆனால் சிசியோட அம்மா இறந்து போன பிறகு தான் நான் எதார்த்தமாக மறுபடியும் நம்ம யோவை பார்க்க வேண்டியதாக போச்சு, அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அதுதான் ரூகான்ட்டு, அதனால தான் நான் மறுபடியும் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் இந்த கதையெல்லாம் கேட்டு பரவாயில்லையே இந்த கதை நல்லா இருக்கே, முன்கூட்டியே நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பாவும் அவங்கள்ட்ட நான் தனியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து ஏமா இந்த மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, ஆமாம்மா ரூகா என்னோட பொண்ணு தான், நான் சொன்னதெல்லாம் உண்மை தான், நானும் மையவும் ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போதுப்பா இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் என்னை விட அவன் மேலே தான் ரொம்ப அன்பாக இருந்தீங்க, அவளத்தெல்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, இந்த கம்பெனியில் எனக்கும் சார் இருக்குது, அதனால் இனிமேல் நான் கம்பெனிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அந்த ரூகாவும் சொல்கிறேன் அது எப்படி நீ அந்த கம்பெனிக்கு வர முடியும், நீ வெறும் கிராஜுவேட்டட் தான், ஆனால் நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், அதனால அந்த கம்பெனியை வந்து நடத்துறதுக்கு எனக்கு தான் தகுதி இருக்குன்னு சொன்னா அவங்க அதுக்கு ரூகாவோட அப்பாவும் ஆமாம்மா ரூகா தானே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கா, அதனால அவள் தான் நல்லா ஹேண்டில் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு கோந்துருது, இல்லை எனக்கு இந்த கம்பெனிக்கு நான் கண்டிப்பாக வருவேன், இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகணுன்னு அவங்க அப்பா கோப்பிட்டு இவ என்ன ரொம்ப திமிரா பேசுகிறான்னு அங்கே உள்ள கிளாஸை தூக்கி எறிகிறாரு, ஆனால் நம்ம ஹீரோயினை எதுவுமே கண்டுக்காமல் வந்துக்கிட்டே இருக்கா. அதோட வெளியே வந்தோன்னா நம்ம ஹீரோ கரெக்டாக காலில் வந்து இறங்குறான். நம்ம ஹீரோ என்ன நீங்கள் என்னை தேடி இங்கே வந்திருக்கீங்க, வேறு என்ன பண்ணுறது, எனக்கு உள்ளே என்ன நடக்குன்னு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் வந்தேன், உங்கள் அப்பா உனக்கு வீடும் தரப்போகிறதில்ல, அவளோட கம்பெனியில் சேரும் தரப்போகிறதில்ல, பேசாமல் நீ எங்கூட வா என்னோட கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நீ தான் பயோடெக் படிச்சிருக்கல, பேசாமல் என்னோட கம்பெனிலே வந்து நீ ஒர்க் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் பாட்டி வேறு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வர நேரத்தில் நீ வீட்டில் இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க வருத்தப்படுவாங்க, அதனால் ப்ளீஸ் பாட்டி இருக்கிற வரைக்கும் நீனும் எங்கூடயே இருவேன். அவளோட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறா. சரி சரி நீங்கள் சொன்னபடி நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் மற்றபடி நீ நானும் சேர்ந்து வாழ்வோம்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, டிவோர்ஸ்
டிவோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நம்ம ஹீரோ காரில் ஏறிக்கு வந்து நம்ம ஹீரோ அதோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோனா கண்டிஷன் போட்டுறான், நான் வந்து உங்கள் கூடலாம் ஸ்டே பண்ண மாட்டேன், எனக்கு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி கொடுங்க, நான் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்ட்டு. நம்ம ஹீரோவுக்கு அப்படி நீ வந்ததே போதும் தாயி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, முதல்ல வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போகிறான். நம்ம ஹீரோனுக்கு நம்ம ஹீரோவை பார்க்க ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவன் இப்படி மாறிட்டான், முதல்ல எப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுவான், நானும் பாட்டிக்காகத்தான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பாட்டி ஏன்னா அவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருந்தாங்க, அம்மா இல்லாத நேரத்தில் தான் பாட்டி தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுக்காகத்தான் அவங்க பேரனை நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ பாட்டி வர நேரத்தில் நான் இல்லை, நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த விஷயம்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். சரி சரி இப்போ எது எப்படியே இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கார்லேருந்து இறங்கி வராளா. அப்போ தான் பார்த்தா எல்லா ஃப்ளவர்ஸுமே அப்படியே இருக்குது. உன்னை மேடிட்டு கேட்குறேன், இந்த ஃப்ளவர்லாம் தூக்கி கொடுக்க சொன்னேன், நீ ஒன்றும் கொடுக்கலான்ட்டு. இல்லை இல்லை சார் தான் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் சார் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மாறிட்டாங்களா, நீங்கள் மேரேஜ் பண்ணி வந்த நாள்லேருந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை, ஆனால் இப்போமெல்லாம் அப்படி இல்லை சார், உங்களை எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க, என் கண் கூடாவே பார்த்தேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் அவள் சொல்லி கட்டுறாலாம். நம்ம ஹீரோயின் சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு வந்துட்டு, என்னது உண்மையிலே மாறிட்டானா, ஐயோ மறுபடியும் நான் ஏமாறக்கூடாது, போதும் போதும் இந்த ஜென்மத்தையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் அப்படியே இங்கே காட்டுறாங்க, இங்கே லின்யாண்டு ஒருத்தி புதுசாக வர, வேறு யார் நம்ம ஹீரோவோட லவ்வாராக தான் இருப்பாள். இவளும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இந்த ஊருக்கு வரா போல இருக்குது. அதாவது நம்ம ஹீரோக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா இவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா போல இருக்குது. இப்போ உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் வந்திருக்கா. இவளோட அப்பா வந்து நம்ம ஹீரோட கம்பெனியில் ஒரு பார்ட்னர் போல இருக்குது. அதனால இவளும் வந்துட்டு இந்த தடவை நான் கண்டிப்பாக மூகுபையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவர் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கா நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்காளா. ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தா அந்த லின்யானும் வந்துடா. வந்துட்டு என்ன உன்னை என்ன இங்கே பார்க்குறேன், நீ என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் தெரிஞ்சிருச்சு, ஓ இவ திரும்ப ஊருக்கு வந்துட்டாப்புல இருக்குது. மூபையும் இவங்களும் ஒரு காலத்தில் லவ் பண்ணாங்க, அதனால தான் மூபை கூட என்னை வந்து பிடிக்காம இருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆமாம் இப்போ என்ன உனக்கு, நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு அவ்வளோ சொல்கிறேன், என்னது நீ இங்கே ஒர்க் பண்ண போறியா, ஆனால் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, மூபையை நீங்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களாம்ல, நான் இனிமேல் எனக்கு தான் மூபை, அவரை இனிமேல் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவளும் சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஓ மூபை நீனே வச்சுக்கோ, எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நான் அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நல்லா மூக்க உடச்சிட்டு அவளோட வேலைக்காக இங்கே வந்திருக்கா. அவளை நம்ம ஹீரோயின் அந்த லேப்புக்கு வர, அங்கே உள்ள சீனியர் எல்லாரும் இவங்க தான் புதுசாக வந்துக்கிறாங்க, சிசி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க இனிமேல் இந்த டீம் லீடராக இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த லின்யானும் வந்துட்டு என்னது இவங்க டீம் லீடராக, இவளுக்கு என்ன தெரியும், இவன் வெறும் காலேஜ் மட்டும் தான் தாண்டி இருக்கா, இன்னும் இதை பற்றி எதுவுமே அவளுக்கு தெரியாது, இவளை போய் எதுக்கு டீம் லீடராக போகிறீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏன் அந்த மாதிரி சொல்கிறா, கண்டிப்பாக என்னால் எதுவும் வராது, நான் இப்போவே உனக்கு வந்து ஏதாவது ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது லிக்விட் எல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறா போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோனா ஏதோ லிக்விட் எல்லாம் ஊற்றி ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துக்கிட்டு மற்றவங்களும் பரவாயில்ல மேடம் கரெக்டாக எல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவள் கரெக்டாக அது பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தால இந்த லீனான்னு இவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு அங்கே உள்ள லிக்விட்டில் ஏதோ ஒன்று மாற்றி ஊற்றிடுறாளா. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோவும் வெளியே தான் நண்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஊற்றி வச்சுட்டு இதை யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ளே வச்சிடா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் வேகமாக சொல்கிறதுக்காக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அதை எடுத்து ஏதோ தீ மாதிரி இப்படி பற்ற வச்சோன்னா அது டம்முன்னு வெடிச்சோன்னா நல்ல வேலை பெருசாக எந்த காயமும் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோவுமே வந்து டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு பார்த்து கவனமாக செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஹீரோயின் என்ன இவன் இங்கே வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதோட கேட்குறான், அவனுக்கு எதுவும் அடிப்படையில் இல்லைண்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சகஜம்தான் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த லீனா சிரிக்கிறா, ஆமாம் சகஜம், இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, வெறும் படித்தா மட்டும் போதுமா, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல, இவளுக்கு ஒன்றுமே இல்லை, இவளை கொண்டு போய் டீம் லீடரை போட்டிருக்கீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும், போதும் இதோட நீ வாய் மூடலின்னு நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ ரொம்ப அதிகம் பேசிக்கிட்டு இருக்கா, இவ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ தானே அந்த லிக்விட்டை மாற்றி வச்சா, நான் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, ஏன்னா இங்கே உள்ள கேமராவும் இருக்கும், உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொன்னோன்னா அதோட நம்ம ஹீரோயின் வெளியே வர, நம்ம ஹீரோயின் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கானா, இங்கேயே எப்போ பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னா, என்னோட ஒய்ஃப் முத வேலைக்கு வந்திருக்கா, அதான் அவளை பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த சான் வந்துடுறான், சிசி நீ வேலைக்கு சேர்ந்துட்டான்னு கேள்விப்பட்டேன், என்னோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொக்கையெல்லாம் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோ, இவன் யாடா இவன் எப்போ பார்த்தாலும் வந்து இவன் நின்றுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு, ஆமாம் உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோனா, எங்களுக்குள்ள என்னமா இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் எது கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம்.
அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன நீ அவனை பார்த்தவன மட்டும் அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுகிறா, என்கிட்ட மட்டும் மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின், உங்களுக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று இந்த சேனல் சொல்கிறான், இப்போ நீ அவன் கையை விட புரியா இல்லையா, எதுக்கு தேவையில்லாமல் நீ எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி சரி எதுக்கு தேவையில்லாமல் பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா சேனும் போகிறோன்னா நம்ம ஹீரோவும் பின்னாடி அடி பாவிகளா நெல்லுடி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வரான். அவரோட நம்ம ஹீரோயினும் லேபுக்கு வர அங்கே டாக்டர் வான் வந்து ஏதோ ஒரு மெடிசனை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த மெடிசனை பற்றி நான் தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட அப்படியே அவங்க அங்கிளை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரா. அதாவது அவங்க அம்மாவுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்ல, அப்போ அந்த அங்கிளும் கூட போயிருப்பாரு. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டில் இவரும் கோமாக்கு போய் இத்தனை வருஷமாக கோமாலே இருக்கார் போல இருக்குது. அங்கிள் நீங்கள் கண் முழிக்கணும், நீ எந்திரிச்சாதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவங்க அங்கிளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் லேபில் ஒருத்தன் இருந்தாலும் அவன் வந்து இதெல்லாம் வந்து அவங்க அப்பாட்ட கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து லேபில் ஒர்க் பண்ண வந்திருக்கா, அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த ஒரு மருந்தை மட்டும் அவள் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வானையும் வர சொல்லியிருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரிசர்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லணும். இதை கேட்டு அவங்க அப்பா மூஞ்செல்லாம் மாறுது. இவர் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, ஒருவேளை இவர் தான் அவங்களோட ஒய்ஃபை கொலை பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பொக்கை கொடுத்து விட்டு எப்படியாவது சமாதானப்படுத்திடணும், என்னை மன்னிச்சுட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த டிவோர்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்ட்டு இவனும் சொல்லி பார்த்து ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயினை இவனை கடந்து போய்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோ பாவம் கவனிக்காமல் இவன் பாட்டு உளறிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்குள்ள அசிஸ்டன்ட் கவனிக்கிறான், என்னது சார் உள்ளே போனார், ஆனால் மேடம் மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே மேடம் போய்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன தனியாக 2 பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ என்னதான் அவள் வெளியே போயிட்டாள், அவள் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காகத்தான் வரா போல இருக்குது. இவ அவங்க அப்பா தான் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் வரும்போது ஏதோ கேமராலாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது இப்போ வீட்டை பற்றி பேசுவா, நம்மளும் அவள்கிட்ட நல்ல விதமாக பேசணும், அவள் ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசும்போதெல்லாம் நம்ம அமைதியாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் வீடியோவை எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் சொன்னமாக்க இவளோட சுயரூபம் தெரியும், இவன் எந்த மாதிரி பொண்ணுன்னு எல்லாம் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இது தெரியாமல் வந்துட்டு, என்னாச்சு எதுக்காக என்னை கூப்பிட விட்டீங்கன்னு கேட்டோன்னா அதுக்கு அந்த ரூகம் சுரா, சிஸ்டர் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, நானும் இந்த வீட்டில் வளர்ந்துட்டேன், என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது, பேசாமல் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம்னு சொன்னால், என்னது நீ நானும் ஒன்றா இருக்கோமா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் அவங்க வேணும்னாலும் நல்ல வழி பேசிக்கிட்டே இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் கடுப்பாய், நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, தள்ளு அப்படிங்கிற மாதிரி இப்படி தள்ளி விட்டு நான் போய் சோஃபாவில் விழுந்துடா. ஆனால் அவங்க சித்தி அவங்க அப்பா எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ஏதோ கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த வீட்டை கொடுத்துரு, நீ எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப பவ்யமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நான் தான் வீட்டு சாவி கேட்டெல்லாம் ஒழுங்காக எனக்கு தந்துட்டு எல்லாரும் வீட்டை காலி பண்ணி போங்க, இது எங்கள் அம்மாவோட வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பொறுமையிலேருந்து, என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஓவராக பேசுகிறான்னு கையை வாங்கி அடிக்க போகிறாரா. ஆனால் அதுக்குள்ளே அவங்க ஸ்டெப் மோதல் வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அமைதிப்படுத்திட்டு, ஏமா இந்த மாதிரிலாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் எப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, இன்னும் உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போனோன்னா அவங்க அப்பா அவங்க போன பிறகு, நம்மளோட ஐடியா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், நாளைக்கோட மானத்தை வாங்குறோன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் நம்ம ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எதுக்கு எப்போ பார்த்தா என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ, தெரியும் உன் மூடு சரியில்லைன்ட்டு, நான் அதுக்காகத்தான் உன் மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படிங்கிற மாதிரி கையை சுன்றானா. உடனே டக்குன்னு வந்து அந்த மேனேஜர் வந்து இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பொக்கையை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோ அந்த பொக்கையை எடுத்து நம்ம ஹீரோனுக்கு நீட்டுறான். உடனே அதை பார்த்தா நம்ம ஹீரோயின், என்னது நீங்கள் லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி ரோஸே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னால், உனக்கு ரோஸ் பிடிக்காதா, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லணும், அது வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை, ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டு இல்லை நம்மளுக்குள்ள ஒத்து வராது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன் பின்னாடி என்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் நீங்கள் பண்ணாலும் நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா தேவையில்லாமல் டிலே பண்ணிகிட்டு இருக்காம சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாளா. பாவம் நம்ம ஹீரோக்கு இவளை எப்படிடா மனசை மாற்றுறது தெரியாமல் அவன் அப்படி குழம்பி போய்கிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்தவன்னு சொல்கிறான், டாக்டர் வா நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறது உங்களுக்கு எப்படி தெரியும், இது யார் இந்த விஷயத்தை வந்து லீக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அப்போ வந்து லீயானோட அப்பா சொல்கிறாங்க, ஏன்னா அவருமே இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் தானே, ஏன் என் பொண்ணு தான் சொன்னால், ஆமாம் திடீர்னு எதுக்காக வான் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு, அவங்க அப்படி என்ன மெடிசனை வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க, எல்லாம் எங்களுக்கும் தெரியணும், ஏன்னா நாங்களும் இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னரில் ஏதாவது தப்பாக ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் இங்கே வேலைக்கு சேர்த்துருக்கீங்களா, இதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லை, உங்கள் ஒய்ஃப் உண்மையிலே பயோடெக் படித்து முடிச்சிருக்காங்களா இல்லை பாதியோடு நிப்பாட்டிட்டாங்களா, எங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அதுக்கு மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், எல்லாம் நல்லபடியாக தான் நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் நான் தானே கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன திடீர்னு உங்களுக்கு என் மேலே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களும் ஆமாம் எதுக்கு தேவையில்லாத அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட இங்கே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி அந்த வீடியோ, அதாவது அவங்க அப்பா எடுத்து வச்சார்ல, அதை வந்து இந்த லில்யானுக்கு அனுப்பிட்டாங்க போல இருக்குது, அவள் எல்லாத்தையும் காட்டி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்தோன்னா, இங்கே பாரு, இதில் உன்னோட சிஸ்டர் நீ எந்த அளவுக்கு நடத்தியிருக்கா, அவங்க அம்மா அப்பா கூட பார்க்காம எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறா, கேவலம் சொத்துக்காக அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறிய, நீலாம் எந்த மாதிரி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகி, நீ இதெல்லாம் கேட்க நீ யார் அப்படிங்கிற மாதிரி கன்னத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிடான். அவ்வளோதான், அந்த லின்யானுக்கு செம்ம கடுப்பாயிருது. நான் சும்மா விட மாட்டேன், உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு அதோட லீடர்ஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்குது. அவரும் கூப்பிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் நீங்கள் கன்னத்தில் அறையுங்க, இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி அவரும் பிடிச்சி நம்ம ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, தேவையில்லாமல் உங்கள் எல்லாரும் என்னோட பர்சனல் மேட்டரில் வந்து தலையிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் மற்றவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த பொண்ணு என்ன இவ்வளோ திமுறாக வந்து அடிக்கிறாங்க, இந்த கம்பெனியோட முதலாளி ஒய்ஃபுண்டா அவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்களா, ஆனால் இவங்க இங்கே ஒர்க் பண்ண தானே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவரும் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இங்கே வேலை பார்க்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி அவரும் வார்ன் பண்ணோன்னா நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் எந்த ஒரு தப்பு இல்லைன்னு இப்போ காட்டுறேன்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்டு வந்து அங்கே வச்சிருப்பா போல இருக்குது. அதில் அவங்க அம்மாவும் அப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. வேணுமுன்னாலும் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என் மேலே பழிய போடணுண்டு, இந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி ரெக்கார்டு எடுத்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரும் கேட்டுட்டு சரி சரி இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவரும் நம்ம ஹீரோயின் அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அங்கிளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த லின்னு வர வந்துட்டு என்னாச்சு எதுக்கு ஒரு மாதிரியாக இருக்காண்டு அப்போ நடந்தது இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவர் சீக்கிரம் கண்முழிச்சு வந்தால் தான் எனக்கு ரொம்ப நல்லது, எங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரொம்ப கவலையோட சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காள். அவனை இவன் ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்கானே எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா க்ளோஸாக இருக்கிறது அந்த லின்யான் பார்த்துட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்து நம்ம ஹீரோவுக்கு அனுப்புகிறா போல இருக்குது. நம்ம எங்கள் ஹீரோவும் வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த வீடியோ வருது. நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்த்தோன்னே உனக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படி மாறிடுது. ஓ உனக்கு வந்து என்னோட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறது இதுக்காகத்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டையும் சொல்கிறான், அந்த டிவோர்ஸ் பேப்பர் கொடுங்க நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அப்ளை பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி. என்னது சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம்மா இதுக்கு பதிலாக நான் அவளை கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம ஹீரோனையும் மீட் பண்ணி எல்லா விவரம் சொல்லிட்டு நான் அந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணிட்டேன், நீ இன்னும் சைன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறானா. நம்ம ஹீரோனோ அப்படியே சரி என்ன திடீர்னு நீங்கள் உடனே ஓகே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், ஆமாம் இதுக்கு மேலே உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, உனக்கு இதுதான் சந்தோஷம்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனும் சைன் பண்ணி கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோவோ மனசுக்குள்ளேயே கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் ஆன பிறகு நான் உன்னை மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்குவேன், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிட்டு வராங்க போல இருக்குது. ஆனால் அவங்க வந்துட்டு ஏதோ ஃப்ரீ டைம் பீரியடுன்னு ஒரு 30 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், பேசாமல் அந்த 30 days நீ என் கூட இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஜான் வந்துடான். சிசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொன்னா இது ஹீரோ பார்த்துட்டு இவன் எதுக்காக இவ்வளோ சந்தோஷமாக வந்து உன்னை கூட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ நான் தான் வர சொன்னேன், நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல இனிமேல் நம்ம இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட அவனோட காரில் ஏறி போகிறாளா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோட அப்பாவை கட்டுறாங்க. அதோட நம்ம ஹீரோனோட அங்கிள் இருக்காங்களா ஹாஸ்பிட்டலில், அவங்களுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையாகிட்டு இருக்கு போல இருக்குது. இன்னும் இருந்தாலும் கண் முழிச்சிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு அவங்க அப்பா யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலே வச்சு கொலை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த லேடியும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வராங்க. இங்கே அப்படியே நம்ம ஹீரோவை கட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன நீ திடீர்னு இங்கேருந்து கிளம்புறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்புறம் நான் எதுக்காக இங்கே இருக்கணும் அதான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, நாளைக்கு பாட்டி வராங்களா, பாட்டி வந்துட்டு போன பிறகு நீ இப்போ தயவு செய்து இப்போ போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை யோசனை பண்ணி பார்க்குறோம். ஆமாம்ல பாட்டி வராங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. அதோட அவனும் சரி சரி நான் பாட்டி வந்துட்டு போனேன்னா போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் நீ சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லதுமா, குடும்ப ட்ரெஸ்லாம் என்னோட ரூமில் கொண்டு போய் வைக்கிறேன்னு சொன்னால் எதுக்கு அங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. வேற அங்கே எடுத்துகிட்டு போகாமல் எப்படி பாட்டி வந்தாங்களாக்கா நீ நானும் தனித்தனியாக ரூமில் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோ எது எப்படியே ஆக மொத்தம் உன்னை என்னட்டு வந்து போக விடவே மாட்டேன், நான் எப்படியாவது உன்னை என்னும் கூடயே வச்சுக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு நீ என்னோட அழகில் பார்த்து மயங்குறியா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு நம்ம அவளை மயக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினா அவங்க அம்மாவை நினச்சி அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் என்னோட பாடியை பார்த்தியா எனக்கு கட்ஸை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு நீ எதுக்கு சோகமாக இருக்கா, ஏதாவது பிரச்சனையா, உனக்கு வேணால் டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லைன்ட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இருந்தாலும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் உங்களை டிவோர்ஸ் பண்ண நினச்சி அழுகலை, எங்கள் அம்மாவை நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ தேவையில்லாத கற்பனைலாம் பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ளுங்க எனக்கு தூக்கம் வருதுன்ட்டு அவனும் தூங்கிறான்.
நம்ம ஹீரோ கொச்சை என்னடா இவ்வளோ மயக்கலான்னு பார்த்தா இவன் மூடே இப்போ அப்செட்டாக இருக்குது. சரி சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் அவங்க பாட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னது நீ இப்படி தள்ளி போய் நின்றுக்கிட்டு இருக்கா, இப்படியே அவரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, நீ என் பக்கத்தில் வந்து நெல்லு அப்படிங்கிற மாதிரி அவள் கையை பிடிச்சி வாண்டட்டா நல்லா க்ளோஸாக வச்சுக்கிறான்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேற என்ன பண்ணுறது, பாட்டி வராங்க பாருன்னு சொன்னால் அந்த நேரம் பார்த்து பாட்டி வந்துடுறாங்க. வந்துட்டு நான் என்னென்னமா கேள்விப்பட்டேன், நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறதா, அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ, ஐயோ பாட்டி உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ஏதோ ஒரு முட்டாள்தனமாக நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் இவன் என்னை விட்டு போக மாட்டேன்னு ரொம்ப சொன்னாலும் அதனால செஞ்சுட்டு கேன்சல் பண்ணலான்னு இருக்கோன்னு சொன்னால் நம்ம ஹீரோன் அடப்பாவி சேரலாம் செஞ்சுட்டு ஏன் மேலே பொழிய போறான்ட்டு அவன் முதுவை பிடிச்சி திருவிக்கிட்டு இருக்கா. உன பாட்டியும் சரி சரி எது எப்படி எங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி அதோட அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினை உளுந்து கவனிக்கிறான், இது சாப்பிடு, இது உனக்கு பிடிக்கும்ல அது பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் வேறு வழியில் இவனுக்கு அதே மாதிரி செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு இந்தாங்க இது உங்களுக்கு பிடிக்கும்லன்ட்டு அவனும் சேர்ந்து நடிக்கிறா. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க பாட்டிக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அடுத்த வருஷம் திரும்ப வரும்போது அப்படியே ஒரு பேர குழந்தைய கையில் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ அதனால என்ன செஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் பாட்டியை அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் வச்சு கதவை சாத்திட்டாங்க. நம்ம ஹீரோ ஏன் பாட்டி இந்த மாதிரி கதவை லாக் பண்ணியிருக்கீங்கட்டு, இல்லை நீங்கள் 2 பேரும் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டியும் அதோட அங்கேருந்து போகிறாங்களா. இங்கே நம்ம ஹீரோயினை மயக்கிறதுக்காக அப்படியே பாடியெல்லாம் காட்டுற மாதிரி சட்டையெல்லாம் லைட்டாக ஊற்று விட்டுக்கிட்டு அப்படி காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினை இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவள் பாட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளை லைட்டாக அப்படி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்னது என்னோட பாடியை பார்த்தோன்னா உனக்கு ஆசை வந்துடுச்சா என்ன, தண்ணியெல்லாம் புறையிறது, உனக்கு வேணால் ரொம்ப ஆசையாக இருந்தா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோனா சிச்சி அப்போலாம் எனக்கு எதுவுமே உங்கள் மேலெல்லாம் எந்த ஒரு ஆசையும் வரல, சும்மா தேவையில்லாமல் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவளாம் நம்ம ஹீரோவை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் அவள் பாட்டு போர்வையை போட்டு இழுத்துக்கிட்டு படுத்து கிடக்கிறா. இருந்தாலும் ஆஹா இவன் ரொம்ப எல்லையை மீறிட்டு போகிறான், இங்கே இருக்கிறது சரியில்லை, நாளைக்கு பாட்டி காலையில் ஊருக்கு போயிடுவாங்க, நம்மளும் பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுறதா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவளும் தூங்க. பாவம் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான ஏமாற்றமாக போயிடுது. பார்த்தா அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு கிளம்புறலாம். ஆனால் நம்ம ஹீரோ நீ எதுக்காக இங்கேருந்து போகிற, நான் தான் சொல்கிறேன் ப்ளீஸ் இருவேன் என் பேச்சு கேளு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோனா போதும் நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை, தேவையில்லாமல் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லிக்கிறாங்க, நாளையோட நம்மளுக்கு எல்லா வாரமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்ல கேட்காம அவனை விட்டு அவங்க போய்கிட்டே இருக்கா. பாவம் நம்ம ஹீரோக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா அங்கிளோட ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் நிற்கிறாங்க. அதான் அவங்க அப்பா ஏவிட்டவங்கள கொலை பண்ணுறதுக்காக அவங்கள பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்னது இவங்க புதுசாக இருக்காங்க, இது வரைக்கும் நான் இவங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆபத்தாக்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கதவை லாக் பண்ணிக்கிறாங்களா. அவங்களும் வந்து கதவை தோற, நீ யார் கதவை தோற, நான் வந்து எங்கள் அங்கிளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. ஆனால் அந்த காலை வந்து அந்த லீனியான் இருக்கால அவள் கட் பண்ணி விட்டுறா போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்து எடுத்து பார்த்துட்டு என் ஃபோனை நீ எதுவும் டச் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி, இல்லையே நான் எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவளும் போய் சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சுன்னு தெரியல, எதுக்காக எனக்கு கால் பண்ணான்னு தெரிஞ்சுட்டு இவனும் அவசரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம அங்கிளை கொலை பண்ண வந்தாங்களா, அவங்க 2 பேரும் அந்த கதவை உடச்சிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் வேறு யாருமே இல்லையே, யாருமே காப்பாற்ற மாட்டாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் பாட்டியில் உடச்சிட்டு யாராவது பக்கத்தில் வந்தீங்கன்னாக்கா உங்களை கொலை பண்ணிடுவேன், இங்கே வந்து போயிருங்க, நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜானும் வந்துடும் ஆட்களை கூட்டிக்கிட்டு. இவங்க 2 பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஜானுக்கும் கால் பண்ணியிருப்பா போல இருக்குது. அதோட போலீஸும் வந்துடுவாங்களா, அவனை இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பொம்பளை இருக்குதுல்ல, அந்த பொம்பளை போகும்போது டக்குன்னு அங்கே உள்ள கிளாஸ் எடுத்து நம்ம ஹீரோயினை குத்த போகிற நேரத்தில் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து தடுத்துருவான். அதில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு பாவம் கையில் அப்படி காயம் வந்துடும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் மனசு தான் மாற மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஹீரோயினா விடாப்படியாக தான் இருக்கா. நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் ப்ளீஸ் தயவுசெய்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுங்க, நான் இனிமேல் உங்களோட சேர்ந்து வாழ விரும்பலன்னு சொல்லிட்டு அவளும் கட்டாக சொல்லிட்டு போகிற. பாவம் நம்ம ஹீரோ தான் எவ்வளோதான் அன்பை காட்டினாலும் நம்ம ஹீரோயின் மனசு மாற மாட்டேங்குதுன்னு கவலையோட இருக்கான். பார்த்தா அதே மாதிரி அடுத்த நாள் உங்கள் 2 பேருக்குமே டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம ஹீரோயினா இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் பாவம் ரொம்ப கோலப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன தான் நான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாலும் நான் நிச்சயமாக அவனை ரீமேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு அந்த லேபில் ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் வரான். சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கொடுக்குற மெடிசனில் பாய்சன் கலந்துருந்தீங்களா, அது தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கார் ஆக்சிடென்ட் பண்ணீங்க,
ஆனால் அவங்க பொண்ணு எப்படியோ உங்கள் ஒய்ஃபு கொடுத்த அந்த மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு இப்போ அதில் எதுவும் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவளை பாவம் பொண்ணுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அவள் ரொம்ப எல்லை மீறி போகிறா. இதுக்கு மேலே அவளை உயிரோடு வச்சுருந்தா சரியாக வராது போலன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு போல இருக்குது. நம்ம அம்மாவோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பத்திரத்தை தேடுறா. அதாவது அவங்க அம்மா வந்து இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே அவங்க பொண்ணு பேரில் தான் எழுதி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான அந்த பத்திரமும் இருக்குது. அப்போ இது எல்லாமே முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி தான் அம்மா வந்து கொலை பண்ணியிருக்காங்க சொத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா சொத்தும் என் பேரில் இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடலாம். அதே மாதிரி அவங்க அங்கிளுக்கு முழிப்பு வந்துருச்சு. உடனே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அங்கிள் நீங்கள் முழிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க அங்கிள் பார்த்துட்டு அம்மாவா முழிச்சிட்டு அப்படின்ட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்போ தான் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்துச்சு. அதோட உங்கள் அம்மா அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு என்னோட காரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கார் என்னென்னு திடீர்னு வழியிலே ரிப்பேராக போயிடுச்சு. அப்போ தான் கார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல விட்டுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டு போகும்போது அந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அநேகமாக இதெல்லாம் உங்கள் அப்பா தான் செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் அதுக்கான கொஞ்சம் ஆதாரம் தேவைப்படுது. ஆனால் அது கிடைக்க தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியா இந்த ஆதாரத்தை நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே கட் பண்ணி அவங்க அப்பாவை கட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோனோட அம்மா வந்து நம்ம ஹீரோயின் பேரில் ஏதோ ஷேர்ஸ் வாங்கி போட்டிருப்பாங்க போல இருக்குது. இப்போ 2 பில்லியன் வந்துருச்சு போல இருக்குது. அது எப்படியாவது நம்ம கைப்பற்றியே ஆகணும், ஏதாவது பண்ணணும், அவள்கிட்ட எப்படியாவது சைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பாவும் அந்த ஸ்டெப் மதர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க இந்த கம்பெனியில் இனிமேல் எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அப்பாவை நீ என்ன வளர்கிட்டு இருக்காண்டு ஆமாம் எங்கள் அம்மா எழுதி வச்சிருந்த டாக்குமெண்ட்டை பாருங்கள், இந்த கம்பெனி எங்கள் அம்மா உருவாக்குனது, எனக்கு தான் அதில் ஃபுல்லாக உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஆனால் அவங்க அப்பாவா அதில் வெறும் உனக்கு 21% தான் இருக்குது, மீது எல்லாமே என்னோட தான் இருக்குது, அதில் நான் தான் அந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட், உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டான். அது எப்படி ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஏன்னா எனக்கு இந்த கம்பெனியில் உரிமை இருக்குது, நானும் ஷேர்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ என்னோட ஷேர்ஸ் நான் என்னோட ஒய்ஃபுக்கு கொடுத்தேனாக்க அப்புறம் இவளுக்கு தான் நிறைய ஷேர்ஸ் இருக்குது, அப்போ இவ தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டாக இருக்க தகுதி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அவங்க அப்பா ஆனால் நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவா அதெல்லாம் எங்களோட பிரச்சனை, அதை பற்றி உங்களுக்கு என்ன, நான் திரும்பவும் டிவோர்ஸ் பண்ணுவேன், நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், ஆனால் இப்போ என்னோட ஒய்ஃபுக்கு எல்லா ஷேர்ஸையும் கொடுக்குறேன், அதனால் இந்த கம்பெனியில் அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு அப்படி மூஞ்சி வாடி போயிடுது. இனிமேல் அந்த கம்பெனியில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கம்பெனிலேருந்து அவங்க அப்பாவை விரட்டி விட்டுறாங்க போல இருக்குது. இனிமேல் இந்த கம்பெனியோட நியூ பிரசிடென்ட்டு என்னோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. அதெல்லாம் இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பாவுக்கு சமக்கம் வந்துடுது. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி என்னையை விரட்டி விடுவீங்க, இந்த கம்பெனியை நான் தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் இது பண்ணேன், இப்போ என்னையே நீ விரட்டி விடுவியா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் அவங்க உள்ள கிளாஸாக ஏதோ எடுத்து நம்ம ஹீரோயினை அடிக்க போகிற நேரத்தில் டக்கு நம்ம ஹீரோ வந்து மறைச்சிட்டானா. பார்த்தா அந்த அடி வந்து நம்ம ஹீரோ தலையில் விழுந்துருது. நம்ம ஹீரோ பாவம் அப்படி மயக்கப்பட்டு கீழே விழுந்தோன்னா இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் அப்படி பயந்துடா. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அதோட கண் முழிச்சு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கா. நம்ம ஹீரோவை அப்படியே வேணும்னாலும் ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு நெஞ்சு வலிக்குது அங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆனால் உங்களுக்கு தலையில் தானே அடிபட்டுச்சு, எதுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. தலையில் தான் அடிபட்டுச்சு, ஆனால் என்னென்னு தெரியல நெந்தியும் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் போய் சொல்கிறானா. ஆனால் இவன் போய் சொல்கிறது நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு போதும் நீங்கள் ரொம்ப ஆக்ட் பண்ணது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுந்திரிச்சு போகிறா. நம்ம ஹீரோ ப்ளீஸ் நான் அடிபட்டுருக்கலாம், ஏன் இந்த மாதிரி நேரத்தில் நீ போகிறா, என் பக்கத்துலேயே எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட பேச்செல்லாம் கேட்க அவளுக்குமே கொஞ்சம் மனசு மாற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மாற விடுவாங்களாம். அந்த நேரம் பார்த்து இந்த லீன்யானும் வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு அடிப்பட்டதா கேள்விப்பட்டேன், உங்களுக்கான சூப்பு கொண்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து எங்கே நீ தள்ளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் பக்கத்தில் போய் உட்காரலாம். அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடும். அதான் பார்க்க உங்களுக்கு ஆள் வந்துட்டாங்களே, இனிமேல் நீங்களாச்சு அவளாச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக நம்ம ஹீரோ ஐயோ இவெல்லாம் வேண்டாம், எனக்கு எப்பவுமே நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனுமே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் மனசை எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே அவங்க அப்பாவை நம்ம ஹீரோனோட சொத்து எல்லாத்தையும் எப்படிடா தான் பேருக்கு மாற்றலான்ட்டு இங்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதோட அவர் வீட்டில் ஏதோ பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அங்கே வந்து லூஷான்னு ஒருத்தனோட இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த பொண்ணு இருக்காள், அவள் தான் என்னோட பொண்ணு ரூஹா, அவளை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவருக்கு வந்து நமக்கு ஹீரோ கம்பெனியில் வந்து நிறைய ஷேர்ஸ் இருக்கு போல இருக்குது. நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம வந்து நம்ம ஹீரோ கம்பெனியில் உரிமை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் வீட்டில், இன்னும் நீங்கள் வந்து இங்கேருந்து காலி பண்ணலையா, நான் தான் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அப்பா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசுகிற, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது
ரூகா வரா. என்ன தைரியம் தான் அப்பாட்ட நீ இந்த மாதிரி பேசுவேன்டா. நம்ம ஹீரோயினா டக்குன்னு அவள் கையில் உள்ள ட்ரிங்க்ஸ் அவள் மூஞ்சிலே இப்படி ஊற்றி விட, அவளை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டெப் மதரை என்ன பண்ணிகிட்டு இருக்கா உன் சிஸ்டர் எப்படி தான் நடந்துக்குவேன்டா. ஆமாம் ஆமாம், இவ சொல்லிக்கிட்டு இருக்காளே எங்கள் அப்பான்ட்டு. அந்த அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த 60 வயசு கிழவனுக்கு உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு திட்டம் போட்டுருக்காங்க. ஏன்னா அதை வச்சு ஒரு ஷேர்ஸ்லாம் கைப்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது கேட்டவங்க ஸ்டெப் மதரும் கோப்புறாங்க. என்னது உண்மையா? இவ சொல்கிறது உண்மைதானா? இவருக்கு என் பொண்ணை நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணீங்களா? அது எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம்? உங்கள் பொண்ணுக்கே நீங்கள் இந்த மாதிரி துரோகம் பண்ணுவீங்களான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் எனக்கு துரோகம் பண்ணும்போது உங்கள் பொண்ணு மட்டும் என்னவாக்குன்னு சொல்லிட்டு வீட்டை ஒழுங்காக மரியாதை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறாளா. ஆனால் அவங்க ஸ்டெப் மதருக்கு கோவம் வந்துடுது. உடனே உங்கள் அப்பாவை விட்டுட்டு போகலான்ட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. உடனே உங்கள் அப்பா கத்துறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுக்காக என்னை விட்டு போகிறான்ட்டு. ஆமாம், நீங்கள் என்ன தைரியம் தான் என் பொண்ணை வந்து பணத்துக்காக எவனோ ஒரு கிழவனுக்கு மேரேஜ் பண்ண ஒத்துக்குவீங்க. அதனால இனிமேல் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், போதும் நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டெப் மதர் சொல்கிறாங்களோ. அதுக்கு அவங்க அப்பாவா என் ஒய்ஃபை கொலை பண்ணதை நான் உனக்காகத்தான் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு அவ்வளோ சொல்லிடுறேன், நானாக கொலை பண்ண சொன்னேன், நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு என் மேலே பழிய போட்டு நான் என்ன பண்ணுவேன்? இனிமேல் எனக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் மனசை மாற்றுறதுக்காக பாவம் மெனக்கெடுத்து அவளோட பர்த்டேக்காக இவனே கஷ்டப்பட்டு கேக்கெல்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தா 12 மணிக்கு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் யாடா அந்த நடுராத்திரியில் வந்து இப்படி கதவை தட்டிக்கிட்டு இப்படி தொந்தரவு பண்ணுறது, இந்நேரத்தில் யார் வந்திருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹாப்பி பர்த்டே சொல்கிறதுக்காக அவனே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன இந்நேரத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எதுக்காக இப்படி வந்து இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோன்னே, இல்லை இன்றைக்கி உன்னோட பர்த்டேயில் அதுதான் நான் தான் முத உனக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு நானே செஞ்சுக்கு இந்த கேக் கொண்டு வந்திருக்கேன், இந்த கேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினுவோ அப்படியா சரி சரி ரொம்ப தேங்க்ஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேக்கை வாங்கிட்டு கதவை சாத்திரா. அடிப்பாவி கொஞ்சம் கூட மனசா இருக்கா, ஹஸ்பண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேக் கொண்டு வந்திருக்கேன், உள்ள ஓடுவோம் கேக் கட் பண்ணுவோம் அப்படி ஜாலியாக இருப்போம்னு நினைக்கிறாளா, இப்படி பண்ணுறாளா, இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு நம்ம ஹீரோ இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினா ஒரு கேக் வச்சுட்டு தூங்க போகிறா. அப்போ தான் அவளுக்கு சரி சரி கேக் கொண்டு வந்திருக்கான், அப்படி என்ன கேக்கை தான் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவளும் பார்க்குறா. பார்த்துட்டு இவன் மனசுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. பரவாயில்லையே எனக்காக இவ்வளோ மெனக்கெடுத்து கேக்கெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கான், உண்மையிலே இவன் நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே மனசுக்குள்ளே நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ காதில் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் தேடிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு அவங்கள இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினும் கொடுக்குறா. இது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதும், உங்கள் அம்மா ஆக்சிடென்ட் கண்டிப்பாக இதில் உனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க்கை கொடுத்தோன்னா இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அப்படியே சந்தோஷப்படுறா. என்னது இது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை, இது எனக்காக பண்ணிங்களான்ட்டு. நம்ம ஹீரோ ஆமாம் நான் உனக்காக பண்ணுவேன், நான் எப்போவுமே உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் மாடையாக சொல்லிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் மனசில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவளும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இங்கே அவள் அப்பாவை எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு தான், அவளால் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்களை ஏவி விட்டு நம்ம ஹீரோயினை வந்து கடத்த சொல்கிறதுக்காக காசு கொடுத்து ஆட்களை ஏவி விட்றான்னா. ஆனால் அவங்களும் நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் பார்த்தா அவள் அப்பா தான் நிற்கிறாங்க. அப்பா என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நான் தான் உன்னை கடத்திட்டு வர சொன்னேன், வேறு என்ன பண்ணுறது, நீ தான் எல்லாத்தையும் கழிச்சிட்டியே, உன்னை ஏதோ நல்லபடியாக வளர்த்தேன் கொண்டேன் மேரேஜ் பண்ணேன், நீ பாட்டு உன் வேலையை பார்ப்ப, நான் பாட்டு என் வேலையை பார்க்கலான்னு பார்த்தா நீ அதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டா, தேவையில்லாமல் அது கலர்றேன் இதை கலர்றேன் அம்மா இருந்ததை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ இன்னும் சாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நிறைய படம் கொண்டு வர சொல்லியிருப்பான் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் பார்த்தா பெட்டி நிறைய படம் கொண்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்து நீங்கள் எதுக்கு அந்த பணத்தை இங்கே கொண்டு வந்தீங்க, கண்டிப்பாக உங்களே என்னையும் விட மாட்டாங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ இல்லை நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் கேட்ட நான் பணத்தை கொண்டு வந்துட்டேன், ப்ளீஸ் இந்த பணத்தை எடுத்துகிட்டு என்னோட ஒய்ஃபை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அப்பா வந்து பெட்டியை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பெட்டி நிறைய பணம் இருக்குது. ஆனால் எங்கே என்னோட ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா. ஆனால் நம்ம ஹீரோ என்னது ஹார்ட் டிஸ்க், அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் அவர் கோவம் வந்துடுது. என்னது உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவனை அடித்து கொல்லுங்கடா அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ளவங்கலாம் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ அடி வாங்குறத பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் அவங்க அப்பாவை டக்கு நம்ம ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சுட்டு இப்போ நீ ஒழுங்காக ஹார்ட் டிஸ்க் தரலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது போலீஸும் அங்கே மேனேஜர் எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனால் போலீஸும் வந்து அவங்க அப்பாவை அப்படி சுற்றி வளைச்சி கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துக்கிட்டு போகிறாங்க போல் இருக்குது. நல்ல வேலை நம்ம ஹீரோவும் காப்பாற்றிடான். ஆனால் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பலமாக அடிப்பட்டதுனால பாவம் நம்ம ஹீரோக்கு எந்திரிச்சு நிற்கும் போல அவனும் மயங்கி அப்படி கீழே விழுக்கிற. நம்ம ஹீரோனா பயந்துரு, அவங்களுக்கு என்னாச்சு மொபைல் என்னாச்சுன்னு கண் திறந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அவனை என்னை மன்னிச்சிரே நீ விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துறான். அதோட நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாளாச்சு போல் இருக்குது. பாவம் நம்ம ஹீரோக்கு தான் இன்னும் வந்து சுயநினைவு வரல போல இருக்குது. இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயினுமே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க மேனேஜர் நம்ம
நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்தோன்னே சரிஞ்சிட்டு வெளியே போகிற அந்த மேனேஜரை சார் நீங்கள் உங்களுக்கு என்னாச்சு நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு ஹக் பண்ணோன்னா அவனா டே நீ உழுவுறன்னு சொல்லிட்டு என்னை சாக அடிச்சுட்டு அதன்ட்டு என்னது உங்களுக்கு முழிப்பு வந்துச்சுன்ட்டு ஆமாம் முழிப்பு வந்துச்சு ஆனால் ஒரு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நடிப்புன்னு சொல்லிட்டு அவள் ஒய்ஃபை வர சொல்கிறாங்களா பார்த்தா நம்ம ஹீரோயின் வரா என்னன்னு தெரியல சார் இப்போ தான் கண் முழிச்சாங்க ஆனால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவா என்னமா எல்லாத்தையும் மறந்த மாதிரி அம்மா நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்னது உங்களுக்கு எல்லாம் மறந்துருச்சா நான் தான் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவளுமே கேட்குறா ஆனால் அந்த மேனேஜர் ஒன்றுமே தெரியாத மாதிரி மேடம் நீங்கள் எங்கே இருங்க நான் டாக்டர் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போகிறான்னா நம்ம ஹீரோ அம்மா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் கவனிக்கிறா பார்த்தா ஆப்பிள் சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்குது அட பாவி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தண்ணியை கொடுக்குறாளா இவனும் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு இப்போ லைட்டாக நான் மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம்மா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மசாஜ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தோலை மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லா அமுக்கி எடுக்கிறா ஐயோ என்னடி பண்ணுறான் என்னை சாவடிக்க போறியாண்டு ஏன்டா நாயே என்னை பொய்யா சொன்னா நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா எல்லாத்தையும் மறந்த மாதிரி ஏன்டா என்னை நடிச்சான்னு சொன்னா நம்ம ஹீரோவா அப்படியாவது நீ என் பக்கத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நடித்தேன் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத நீ தான் எனக்கு எப்போவுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் உருகி பேசணுன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே எப்படிங்க அவனை விட்டுட்டு போடா நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா எல்லாம் ஒன்னால தான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் நம்ம ஹீரோயின் மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதுக்காக நம்ம ஹீரோயினை அலங்கரிச்சு தேவை மாதிரி கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஹீரோவும் ஆசையாக அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அவங்க அங்கிள் தான் கூட்டிகிட்டு வந்து என் மருமகளை நல்லபடியாக வச்சுக்கோ அவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அவளை தான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ என்னோடய ஒய்ஃபை வந்து நம்ம எதுக்குமே நான் கண்கலங்க விட மாட்டேன் அவளுக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காதல் வசனங்கள்லாம் பேச அப்புறம் என்னங்க அவங்க 2 பேருக்கு மறுபடியும் மேரேஜ் ஆகுது இவங்க 2 பேரும் லைஃப்பை மறுபடியும் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்மளும் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சா நீங்களும் லைக் பண்ணிக்கிறீங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்